पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुति स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்துல முதல் அணுவாக்கம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது அணுவாக்கம் பார்க்கணும். ஆனாலும் நான் என்ன பண்ண போறேன், இந்த அணுவாக்கங்கள்ல இருக்கிற மந்திரங்கள் எல்லாத்தையும் திரும்ப நான் வாசிச்சுட்டே தான் போவேன். முன்னாடி மந்திரங்களை விட்டுட்டு போக முடியாது. மொத்தமும் வாசிச்சோம்னா பாராயணம் நடந்த மாதிரி ஆயிடுது நமக்கு. ஓம் ஹரிஹி ஓம்
ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ओम शांति शांति शांति. முதல் அணுவாக்கத்துக்கான வியாக்கியானம்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சாந்தி மந்திரம் தான் அது. ஆனாலும் அதை முதல் அணுவாக்கம்னு உபனிஷத்துல வச்சிருக்கு. டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது அணுவாக்கத்திலிருந்து உபதேசம் ஆரம்பிக்கிறது. முதல் அணுவாக்கம் பிரார்த்தனா, 2வது அணுவாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்குள்ளார நம்ம பிரவேசம் பண்றோம். இதுல முதல் அணுவாக்கத்தோட இந்த முதல் வள்ளியோட பேர் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்ஷா வள்ளி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த சீக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனுக்கு பேர் வந்து சீக்ஷான்னு பேர். அந்த நமக்கு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இந்த வள்ளி மூலமாக நமக்கு 2 விதமான எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஒன்று ஆச்சரணம் அப்படின்னு பேர். அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆச்சாரவல்லி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். நமக்கு வந்து எஜுகேஷன் முதல்ல கொடுக்க போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும், தர்ம விஷயத்துல என்ன பண்ணணும், தர்மம் கர்மம் ரெண்டும் ஒன்று. தர்மம் தான் கர்மம், கர்மம் தான் தர்மம். இந்த தர்மத்தை கர்மத்தை நம்ம எப்படி பண்றதுன்னு ஒரு சிக்ஷா நமக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்க போகுது, கல்வி கொடுக்க போகுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா எதை உபாசிக்கணும், எந்த விதமா உபாசிக்கணும்ன்றதையும் இது வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் செய்ய போகுது. 2 விதமான விஷயங்கள் இந்த முதல் வழியில, ஒன்று கர்மம், இன்னொன்று உபாசனம் அப்படின்னு 2 சொல்றோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ரிதம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவகார சத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த சொசைட்டி நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த விவகார சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும். தர்மம் சர உபதேசத்தில் முக்கியமானது ஆரம்பிக்க போது தர்மம் சர அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உபாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவைப்படுது. அந்தர்முகமாக கர்ம அனுஷ்டானத்தை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், சித்தம் சுத்தி ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனைகள் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா சித்தம் ஏகாகிர தன்மையை அடையும். அப்போ தத்துவத்தை அறியறதுக்கு ரொம்ப ஏகாகிர தன்மை தேவைப்படுறதுனால, ரொம்ப கூர்மையான புத்தி தேவைப்படுறதுனால, ஆத்மா வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிறதுனால, அணுக்கும் அணுவாக இருக்கிறதுனால, அதை அறியக்கூடிய மீடியமாக இருக்கிற நம்ம புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமாக ஆக வேண்டியது அவசியமாக இருக்கு. மீடியம் சரியாக இருக்கணும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அணுவாக்கம் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. அத த்விதியோ அணுவாக்கக, த்விதியோனுவாக்கா. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஷா அத்தியாயம்னு பேர். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கணும் சீக்ஷா அத்தியாயம் இல்லைன்னா சிக்ஷா அத்தியாயம். நம்ம இதில் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சீக்ஷா வல்லின்னு போட்டிருக்கோம். SHEE சீக்ஷா வல்லின்னு போட்டிருக்கோம். நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதனிஷ்டானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உடனே கரெக்டாக தப்பெல்லாம் கண்டுபிடிப்பார். அவர் நல்லா கரெக்டாக கண்டுபிடிப்பார். இந்த ப்ரூஃப் ரீடிங்கில் இருந்தவர் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உடனே மெசேஜ் போட்டார், என்ன சாமி சீக்ஷான்னு போட்டிருக்கீங்களே, சிக்ஷாவா சீக்ஷாவா அப்படின்னு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் வரப்போகுது. சிக்ஷான்னு சொல்லலாம், இல்லைன்னா சீக்ஷான்னு சொல்லலாம். சிக்ஷா தான் சீக்ஷா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், தீர்க்கமாக சொல்கிறோம், லென்த் பண்ணி சொல்கிறோம். 2மே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்ஷாத்தியாய அப்படின்னு இங்கே நம்ம பேர் சொல்கிறோம். மந்திரம் வந்துருங்க. ஓம் சீக்ஷா சீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ வியாக்யாஸ்யாமஹ. ஓம் சீக்ஷா வியாக்யாஸ்யாமஹ ஸ்யாமஹ வியாக்யாஸ்யாமஹ. ஓம்
சீக்ஷாம் வியாக்யா சீக்ஷாம் வியாக்யா ஸ்யாமஹ வர்ண வர்ண வர்ணஸ்வரஹ. பக்கத்துல இந்த விசர்க்கத்தை பக்கத்துல இஸ்ஸா ஆரம்பிக்கிறதுனால ஒரு இஸ்ஸாவே போட்டுக்கணும். வர்ணஸ்வரஹ வர்ணஸ்வரஹ. எப்பவுமே எந்த ஒரு கோடும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் உதாத்த ஸ்வரம்னு பேர். அதை சொல்லும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு லென்த் பண்ணினீங்கன்னா அந்த இடம் கீழே விழாம இருக்கும், மேல தூக்காம இருக்கும். வர்ணஸ்வரஹ வர்ணஸ்வரஹ இழுக்கிறது. ஓம் சீக்ஷாம் வியாக்யா ஸ்யாமஹ இழுக்கிற பாருங்க. ஸ்யாமஹ கீழே விழாம இருக்கும். வர்ணஸ்வரஹ வர்ணஸ்வரஹ மாத்ரா மாத்ரா பலம் மாத்ரா பலம் சாமசந்தானஹ 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 யத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ யத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ. நடுவில் நடுவில் விசர்க்கம்லாம் சேர்ந்து படிப்போம். அதுக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கோ அதோட பாதி உச்சரிக்கணும். இப்போ இத்யுக்தஹா இத்யுக்தஹான்னு விசர்க்கம் இருக்கு, ஷீக்ஷான் இருக்கு. அந்த இஷ்ல பாதிய விசர்க்கத்துக்கு பதிலாக உச்சரிச்சோம்னா யத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ யத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ அப்படின்னு உச்சரிக்க. ஓம் சீக்ஷாம் வியாக்யா ஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ரா பலம் மாத்ரா பலம் சாமசந்தானஹ சாமசந்தானஹ யத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ. மந்திரத்தோட பிரதிபந்தரத்தோட பதம் பதமா அர்த்தம் பார்ப்போம். ஓம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது ஓம் சீக்ஷாம்னு ஆரம்பிக்கிறது. எப்பவுமே ஓம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மங்கள வாச்சி ஆரம்பக வாச்சகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஈஸ்வரனோட பேரு ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்தத்தை போட்டுக்கணும். இதானீம் அப்படின்னு நம்ம ஒரு அத்தியாகாரம் சொல்லுவோம். ஒரு கனெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சப்தங்களை போட்டுக்கிறோம். இப்ப இந்த மந்திரத்துல ஆரம்பிக்கும் போதே இதானீம் இப்பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்பொழுது நம்ம என்ன பண்ண போறோம், சீக்ஷாம் வியாக்கியா ஸ்யாமஹ. சீக்ஷையை பற்றி, சீக்ஷானா என்ன அர்த்தம், எஜுகேஷன் கல்வி. நம்மளுடைய எஜுகேஷனை பத்தி என்ன எஜுகேஷன், இப்ப நம்ம படிக்க போறது வேத அத்தியனம் பண்ண போறோம். இந்த வேத அத்தியனத்தை பத்தி, இதை படிக்கிற மெத்தடாலஜி என்ன, எந்த மாதிரி படிக்கணும், எதையெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்ஷையை குறித்து, சீக்ஷாம் பிரதி, சீக்ஷாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சீக்ஷையை குறித்து, எஜுகேஷனை குறித்து. வியாக்கியாஸ்யாமஹா, வியாக்கியாஸ்யாமகனா வியாக்கியானம் செய்வோமாக. இதுக்கெல்லாம் மீனிங்லாம் பின்னாடி ஆச்சரியம் சொல்ல போறேன். வியாக்கியானம் செய்வோமாக, சீக்ஷையை குறித்து இப்பொழுது வியாக்கியானம் செய்வோமாக. என்னது சீக்ஷா, எஜுகேஷன் எப்படி முதல்ல ஸ்கூல்ல போய் சேர்த்த மாத்திரத்துல ஏ ஃபார் ஆப்பிள், அதே மாதிரி நம்ம தமிழ் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது ஆ ஆ இ ஈ ஓ ஓ. டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அக்ஷரங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. சம்ஸ்கிருத அக்ஷரங்களை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் பதம் பதமா அன்னம், ஆடு, அம்மா, இலை, ஈ, அது மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்கல்ல டீச்சர்ஸ். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. வர்ணஹா ஸ்வரஹா, முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ணகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வர்ணங்கள், எழுத்துக்கள் அர்த்தம். முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரங்கள் தான் சொல்லி தரோம். அக்ஷரங்களுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னா வர்ணம்னு பேர், வர்ணங்கள்.
அந்த வர்ணங்கள்ல வந்து பக்கத்துல ஒரு ஸ்வரம் இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. பக்கத்துலதான் ஸ்வரம் கீழே எழுதிருக்கேன். வர்ணக மட்டும்தான். வர்ணக்கு பக்கத்துல இருக்க ஸ்வரத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விட வேண்டும். உங்களை கொடுத்திருக்கு. ஸ்வரம்ன்றது இல்லை, கீழே தான் ஸ்வரம்ன்றது தனியா இருக்கிறது. வர்ணக ஒண்ணு. வர்ணம் அப்படின்னா எழுத்துக்கள். ஆ இ உ ரு ரு ஏ ஓ ஐ ஔ அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரம் அப்படின்னா எழுத்துக்கள்லயே வந்து 2 விதமான எழுத்துக்கள் இருக்கு. ஒன்னு உயிர் எழுத்துக்கள், ஒன்னு மெய் எழுத்துக்கள் நம்ம சொல்றோம். ஸ்வரம் வியஞ்சனம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவோம் நம்ம சம்ஸ்கிருதத்துல. ஸ்வர எழுத்துக்கள், வியஞ்சன அக்ஷரங்கள். ஸ்வர அக்ஷராணி, வியஞ்சன அக்ஷராணின்னு பேர். உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அதான் ஸ்வரம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வர்ணம். வர்ணத்துக்கு அப்புறம் என்னது? ஸ்வரம். ஸ்வரம்னா என்னது? இப்ப நம்ம படிச்சோம்ல, சீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹா. வேதம் படிக்க போறோம். வேதம் படிக்கும் போது என்ன இருக்கும்? அக்ஷரங்களோடு சேர்ந்து ஸ்வரம் ரொம்ப முக்கியம் வேத மந்திரங்களுக்கு. ஸ்வரம்னாவே என்ன அர்த்தம்? உயிர் அப்படின்னு பேரு. மந்திரங்களுக்கு உயிர் எது அப்படின்னா அதோட ஸ்வரம் தான் உயிராக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வரம்னாவே மூச்சுன்னு அர்த்தம். ஸ்வரம்னா என்ன அர்த்தம்? மூச்சு. மூச்சுன்னா என்னது? உயிர் தான் மூச்சு நம்ம சொல்றோம். அப்ப மந்திரங்களுக்கு உயிர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் தான் மூச்சு. அந்த ஸ்வரங்களை விட்டுட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும்? டெட் பாடி. அப்ப மந்திரங்கள்ல ஸ்வரம் தான் உயிர், அதான் ஸ்வரஹா. எத்தனை ஸ்வரம் சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், தீர்க்க ஸ்வரித்தம் அப்படின்னு மொத்தம் 4 ஸ்வரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா நம்ம மிக்க மந்திரங்கள்ல பண்ண போறோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியா, சீக்ஷாம்ல ஏதாவது இருக்கா? உக்காரத்தை சொல்லும் போது என்ன பண்றோம்? ஏதாவது சிம்பிள் போட்டிருக்கா? இல்ல. மேலை கீழே எதுலையுமே சிம்பிள் போடல. ஓம் சிம்பிள் இல்ல, சி சிம்பிள் இல்ல, க்ஷாம் சிம்பிள் இல்ல, ஓம் சீக்ஷாம் எந்த சிம்பிளும் இல்ல. எந்த சிம்பிள் இல்லை அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கணும்? பிளைனா உச்சரிக்கணும். அப்படி பிளைனா உச்சரிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் உதாத்த ஸ்வரம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் மெதுவா வியாக்கியா 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 வியா வியா சீக்ஷாம் வியா 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 அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு திருவுறேன், ஒரு ட்விஸ்ட் பண்றேன். அந்த ட்விஸ்ட் பண்ணி மேல தூக்குறேன் பாத்தீங்களா? அதுக்கு என்ன பேரு? 2 கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தீர்க்க ஸ்வரித்தம் அப்படின்னு பேரு. தீர்க்க ஸ்வரித்தம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியா ஸ்யா மஹ ஸ்யா யா யா கியா ஸ்யா ஸ்யா மஹ ஸ்யா யா யா கீழே இறக்குறேன். வியா வியா கியா ஸ்யா மஹ ஸ்யா மஹ கீழே இறக்குற யா, யால இருக்கிற ஆ இருக்குல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? நீச்சைர் அனுதாத்தக, அனுதாத்த ஸ்வரம் கீழே இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வர்ண வர்ண அனுதாத்த ஸ்வரம். ஸ்வரஹா உதாத்தம். எதுவுமே பிளைனா இருந்துச்சுன்னா உதாத்தம். அதுக்கப்புறம் மாத்ரா கீழே திராவில இருக்க ஆ வந்து பாத்தீங்கன்னா கீழே இறக்குற. மாத்ரா கீழே இறக்குச்சுன்னா அனுதாத்தம். பலம் உதாத்தம். பலத்துல எதுவுமே இல்லை, அப்படியே பிளைனா விடுறேன். பலம். சாம சாம சந்தானஹ, அதுல சாம அப்படின்னா ஸ்வரித்தம் அப்படின்னு பேர். ஒத்த கோடு போட்டா ஸ்வரித்தம், ரெட்ட கோடு போட்டா தீர்க்க ஸ்வரித்தம் அப்படின்னு பேர். சாம சந்தானஹ, சாம ஒத்த கோடு போட்டிருக்கு, ஸ்வரித்தம். அதே மேல பாத்தீங்கன்னா வியா வியா கியா சியாமகள் இருக்க யால 2 கோடு போட்டிருக்கு. அப்ப 2 கோடு போட்டா தீர்க்க ஸ்வரித்தம், ஒத்த கோடு போட்டா மேல இருக்க கோடுக்கு வந்து ஸ்வரித்தம்னு பேர். அப்புறம் சந்தானஹ சந்தானஹ தா 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 கீழே இறக்குறேன். அப்ப அந்த கீழே இறக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீச்சைர் அனுதாத்தக கீழே இருக்கிறது. யத்யக்தஷேக்ஷாத்யாயஹ சேக்ஷாத்யாயஹ, அந்த சே அப்படின்றது தீர்க்கஸ்வரம், 2 கோடு போட்டிருக்கு. அப்போ கீழே போட்டா அனுதாத்தம், எந்த பிளைனா இருந்துச்சுன்னா எழுத்துக்களோட எதுவும் குறி இல்லாம இருந்தா உதாத்தம், மேல 1 கோடு போட்டிருந்துச்சுன்னா ஸ்வரித்தம், மேல 2 கோடு போட்டிருந்தா தீர்க்க ஸ்வரித்தம்.
இதுதான் மந்திரத்துல யூஸ் பண்ற 4 பிரதானமான ஸ்வரங்கள் அப்படின்னு இருக்கு. இது பெரிய வியாக்கியானங்கள் இருக்கு. நம் பாணினி சாஸ்திரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரத்தோட பிரயோகம் வந்து அஷ்டாத்தியாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டரே நம்ம படிப்பாங்க, கிராமர்ல வந்து படிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை அங்க பாத்துக்கலாம். இங்க இருக்கிறது இந்த 3 ஸ்வரம் மட்டும் பாத்துங்க. அப்ப ஸ்வரஹா வர்ணம் படிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்வரம் தெரியணும். வர்ணம்னா உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், எழுத்துக்களை படிக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரம்னா இந்த 4 ஸ்வரங்களை படிக்கணும். அதுக்கப்புறம் மாத்ரா பலம். மாத்ரான்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்ரா 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை, 4 மாத்திரை அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை அளவுகள் இருக்கு. ஹ்ரஸ்வத்தை படிக்கும் போது குறில் அப்படின்னு நம்ம சொல்றோம். குறில் நெடில்னு தமிழ்ல சொல்லும் போது குறில் நெடில். அது சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அ அ இ உ ரு ரு ஏ ஓ அந்த சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அ இ உ ரு, அது சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும். ஆ இ உ ரு ரு ஏ ஐ ஔ ஓ ஔ இதெல்லாம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா இருக்கும் உங்களுக்கு. அப்ப தீர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், நெடில். ஹ்ரஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா குறில். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகள்னு பேர். இதே வந்து பாத்தீங்கன்னா ராமா கோவிந்தா எங்க இருக்க, தூரத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ராமான்னு கூப்பிடுறோம், சாமியை கூப்பிடுறோம். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்காருல்ல. கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு தூரத்துல இருக்கிறவர், ஏன்னா பரமாத்மா கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்காரு. அப்ப கூப்பிட்டா ரொம்ப தூரம் போய் சேர்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், கடவுளே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அப்ப அந்த தீர்க்கமா 1 மாத்திரையும் இல்ல, 2 மாத்திரையும் இல்ல, இன்னும் லென்த்தா நம்ம பண்றோம்ல, அதுக்கு பேர் என்ன பேருனா புளுத்தம் அப்படின்னு பேர். 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை. 3 மாத்திரைக்கு மேல 3 மாத்திரைக்கு மேல போச்சுன்னா புளுத்தம். ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகள் இருக்கு. இங்க தப்பு பண்ணிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாத்திரா வேற பலம் வேற. மாத்திரான்றது வந்து பாத்தீங்கன்னா தனியா எழுதிங்க. மாத்திரைன்றதுக்கு அர்த்தம் எழுத்துக்களோட கால அளவு, உச்சரிக்கும் கால அளவுக்கு பேர் வந்து மாத்திரைகள்னு பேர். உங்களுக்கு கொடுத்திருக்கிறது தப்பா போட்டிருக்கேன். எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்று பெயர். ஒரு அக்ஷரத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம் உச்சரிக்கணும், அ அ அப்படின்னு உச்சரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஹ்ரஸ்வம், குறில் அப்படின்னு பேரு. இ அ இ உ அ இ உ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வ எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அ இ உ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இ உ அதெல்லாம் நம்ம சொல்றோமே, அதெல்லாம் தீர்க்க எழுத்துக்கள் அப்படின்னு பேர். அப்ப அந்த தீர்க்க எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ இ உ ரு ஏ ஓ ஐ ஔ இதெல்லாம் தீர்க்க எழுத்துக்கள். ஹ்ரஸ்வ எழுத்துக்கள் எது அப்படின்னா குறில் எது, அ இ உ ரு ரு இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா குறி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாத்திரைன்னு பேர். நம்ம எவ்வளவு உச்சரிக்கிறதுக்கான அளவு எடுத்துக்கிறோம், இது மாத்திரான்னு பேர். பலம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலம் என்பது பிராணசக்தி. பலம்னா என்னது, பிராணசக்தி. வேத பாடசாலையில எல்லாம் இப்ப எப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியான நேரத்துல பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா பழங்கஞ்சி கொடுப்பாங்க. இட்லி அதெல்லாம் இருக்காது. வயிறு வந்து பாத்தீங்கன்னா புண்ணாயிடும். இந்த வேதத்தை சொல்லி சொல்லி வயிறு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து இந்த ஸ்வரங்களை சொல்லி சொல்லி அவ்வளவு புண்ணாயிடும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்பவே எனக்கு வயிற்றை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்குது. ஏன் அப்படின்னா நார்மலா பேசுறதுக்கும் வேதத்தை உச்சாரணம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாறிடும். என்ன அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மாறிடும். உங்களுக்கு தைத்திரிய சொல்றேன். ஓ இப்ப நான் சாதாரணமா பேசும்போது என்ன பண்றேன், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பாருங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்தை நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓம் ஷன்னோ மித்திரஷம் வருணஹ ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம்
ஓம் சாந்தி அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்தசீக்ஷாத்யாயஹ சகனௌ யசஹ சகனௌ பிரம்மவர்ச்சசம் அதாதः சஹிம்ஹிதாயா உபனிஷதம் வியாக்யாஸ்யாமஹ ஏ பஞ்சஸ்வதிகரணேஷு அதிலோகம். இப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் இந்த தைத்திரியத்தை சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுங்களேன். அரை மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு எனர்ஜி வேணுமா? பிராணன் இருக்கணுமா? வேதத்துக்கு வேதம் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிராணாயாமம் நடக்கும். வேதம் சொல்றவங்களுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாம கிரியா சொல்லப்படவில்லை. நல்லா தெரியுதுங்க. வேதம் சொல்றவங்களுக்கு தனியா பிராணாயாமம் தேவையில்லை. அவங்களுடைய சொந்த சாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இவ்வளோ அணுவாக்கம் படிக்கணும், இத்தனை சாப்டர் படிக்கணும்னு வச்சுப்பாங்க. அப்படி நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அதில் இருக்க ஸ்வரங்களை உச்சாரணம் தொடர்ந்து பண்ணுவாங்க. 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு பிரித்து வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைத்திரிய சாக்கையில் வந்து ஒரு 40 அத்தியாயம் இருக்குது அப்படின்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சாக்கையில் ஒரு 40 அத்தியாயம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நான் வந்து ஒரு நாளைக்கு 5 அத்தியாயம் பண்ணுறேன் அப்படின்னு 8 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு வச்சுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாளில் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அத்தியாயம் படிக்கிறேன், 10 நாளில் பண்ணுறேன் அப்படின்னு. சில பேர் 2 அத்தியாயம் படிக்கிறேன், 20 நாளில் பண்ணுறேன் அப்படின்னு. இது மாதிரி அவங்கவுங்க அந்த அத்தியாயங்களை வந்து பிரிச்சுக்கிட்டு நித்தியம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்களாம் பகவத்கீதை படிக்கிறது என்ன பண்ணுவோம்? 18 அத்தியாயம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? 3 அத்தியாயமாக 6 நாளில் பண்ணுவோம். நல்ல டைம் இருந்துச்சு அப்படின்னா 6 அத்தியாயமாக 3 நாளில் பண்ணுவோம். இல்லைன்னா 2 அத்தியாயமாக 9 நாளில் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது இது மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்வரங்கள்லாம் மேலே கீழே போயிட்டு வரும்போதே அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராணனோட பலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறவங்களுக்கு பிராண பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சாமகானம் பண்ணுறவங்களுக்கு மற்ற வேதத்தை படிக்கிறவங்களை காட்டிலும் சாமகானம் பிராணனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ பலம் அப்படின்னா என்னது? மாத்திரைனா காலளவு, எழுத்துக்களை உச்சரிக்கிற காலளவு. பலம் அப்படின்னா பிராண பலம், பிராண சக்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாமஹா, சாமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து ஏன் எப்படி இதை பண்ணன்னு தெரியல, தப்பா போட்டிருக்காங்க. சாமக பக்கத்துல சந்தானத்தை எடுத்துருக்கு, அடுத்த வார்த்தையிலே சந்தானம் இருக்கு. சாமக அப்படின்னா என்ன அர்த்தம்? சமமேவ சாமம். டைரக்டா எழுதிங்க, சமம் ஏவ சாமம். எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சமமா உச்சரிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமம் அப்படின்னு பேரு. சாமகானம் படிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பிரயோகம் வந்து எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சமமா இருக்கும். ஒரு கானம் பாடுற மாதிரியே, ஒரு பாட்டு பாடுற மாதிரியே, ஆலாம்பனம் பண்ற மாதிரியே இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஆலாபனையில வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கும் மேலே அதிகம் கீழே மேலெல்லாம் இருக்காது, ஒரே மாதிரி சமத்தன்மை நீடிச்சுக்கிட்டே போகும். அந்த சமத்தன்மைக்கு பேர் தான் சாமன்னு பேர். சாமகானம் எல்லாமே சமத்தன்மையோட இருக்கிறது, சாமகாம். அதுக்கப்புறம் சந்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தானம்ன்றதுக்கு அர்த்தம் தொடர்ச்சி. நம்ம சொல்றோம் பரம்பரா, நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு சந்தானம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு புள்ள இருக்கு, எனக்கு பேரம் இருக்கு, பேரன் இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், அவனுக்கு குழந்தை பிறக்கும், கொள்ளு பேரன். அப்போ நம்ம சந்ததின்னு சொல்றோம்ல, அந்த சந்தத்தின்னு என்ன அர்த்தம்? தொடர்ச்சி. அப்ப தொடர்ச்சிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரங்களை சொல்லும் போதும் நான் சொல்றேன் கிருஷ்ணஹா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. கிருஷ்ணகன்றதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எழுத்து இருக்கு? இக்கு, ரு, இஷ், ந. கிருஷ்ண நாலு எழுத்து இருக்கா கிருஷ்ணல? நான் சொல்றேன் கிருஷ்ண சொல்லுங்க அப்படின்னா இக்கு, ரு, இஷ், ந. கிருஷ்ண ஆயிடுமா? அது கேப் விட்டு சொன்னா ரா மா, ராமன் ஆயிடுமா? பா ரா மா ஹா. என்னைய சொல்ல வர பரமஹம்சானந்தன் சொல்ல வேண்டியது என்ன? அது என்ன விட்டு நடுவில் கேப்பு, மீனிங் வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமஹா, ராமக, இரு, ஆ, இன்னு, ஆ, ராம. இந்த ராமன்ற சப்தத்துல 4 அக்ஷரங்கள் இருக்கு. இரு இருக்கு, ரேஃபம் இருக்கு, ஆ இருக்கு, இம் இருக்கு, ஆ இருக்கு.
இந்த நாலத்தையும் நான் என்ன பண்றேன், ஒன்னா பேக்கிங்ல என்ன பண்றேன், ராமஹா. கேப் இருக்கா? ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் கேப் இல்லாம ராமஹா உச்சரிப்பு வந்துருதா? கிருஷ்ணஹா, இக்குரு இஷு ந கிருஷ்ண அப்படின்னு தனித்தனியா இல்லை, இக்குரு இஷு ந அப்படி சொல்லலை, கிருஷ்ண அப்படின்னு. அப்ப இது மாதிரி தொடர்ந்து சொல்றதுக்கு பேர் என்ன பேருனா சந்ததின்னு பேரு. அது சங்கீதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிராமர் சாஸ்திரம் படிச்சவங்கள்ட்ட சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொன்றா பாருங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இனி நம்ம என்ன பண்ண போறோம், இப்பொழுது சீக்ஷாவை பத்தி வியாக்கியானம் செய்ய போகின்றோம். சீக்ஷாம் வியாக்கியாஸ்யாமஹ. வர்ணக, அதுல என்னெல்லாம் படிக்க போறோம், வர்ணத்தை படிக்கிறது வந்து சீக்ஷால வந்துடும். முதல்ல ஸ்கூல் போனோன்னு வர்ணங்கள், எழுத்துக்கள், அக்ஷரங்களை சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரம், வேத பாராயணம் பண்றதுக்கு முதல்ல ஸ்வரத்தை சொல்லி கொடுப்பாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை எவ்வளவு காலம் உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிராண பலம், அதை வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் படிக்க படிக்க பலம் வரும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு முதல் காரியம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதா ஸ்தோத்திரங்கள் தான் ஆரம்பிப்பாங்க. அக்ஷரம் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெய்ம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வேத பாடசாலையில ரெய்ம்ஸ் எல்லாம் இருக்காது. சின்ன சின்ன கணபதி ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து முதல்ல அவனை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல வச்சுருவாங்க. இந்த முதல் பாடம் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமெல்லாம் போக ஆரம்பிக்கும். காயத்ரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட பாகத்துக்குள்ளார மெதுவா 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 பிரவேசம் ஆரம்பிச்சுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வர வர வரவே உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருக்கிற பிராண பலத்தை காட்டிலும் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உயிர் போயிடும். அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் எடுத்துருவான். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி தான். பிராணசக்தி பராதேவதா. அம்பாள் வந்து பிராணசக்தி பராதேவதா. கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரும் ஹிரண்ய கர்ப்பர், அவரும் பிராணசக்தி தான். அப்ப இந்த ரெண்டுத்தையும் படிச்சதுக்கு பிறகுதான் வேதத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு இதை வச்சிருக்காங்க பரம்பரையில. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச பாடசாலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் படிச்சது வந்து ஆந்திர பாடசாலையில படித்தேன். ஜியரோட சிஷ்யர் தான் எனக்கு பாடம் எடுத்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா போன உடனே நான் கொஞ்சம் வேதம் படிக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் வேதம்லாம் படிக்க முடியாது, நீ வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியுமா, தெரியும், சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. நிறைய தப்பா சொல்லுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒழுங்கா விஷ்ணு சகஸ்ரநாமம் படி அப்படின்னாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் போச்சு. நான் எனக்கு அப்படியே தலை சுற்றி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவர்கிட்ட படிக்கும் போது தான் தெரிஞ்சு நம்ம எவ்வளோ எரர் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சம்ஸ்காரமாக நமக்கு முதல் ஒருத்தட்டு வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் லலிதா சகஸ்ரநாமம் தெரியுமா, தெரியாது, ஆனால் படிப்பேன் நான். உங்களை மாதிரி படித்து கொடுக்கல, நான் வாங்கலை. அப்போ அதையும் எதுக்காக இந்த 2 படித்து கொடுக்குறீங்க அப்படின்னா, முதல்ல பிராண பலம் வேணும் அப்படின்னு அந்த 2த்தையும் படிக்கணும். அதுக்கப்புறம் வேதத்துக்குள்ளார மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், ருத்ரம், சமகம், பஞ்ச சூக்தங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பிராண பலம் வரணும். பிராணன் வந்துடுது பலம். அதுக்கப்புறம் சாம அப்படின்றதுக்கு அர்த்தம் எழுத்துக்களை தொடர்ந்து உச்சரித்தலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சாமன்றதுக்கு அர்த்தம் சமமா உச்சரிக்கிறதுக்கு பேரு சாமன் பேரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து உச்சரிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம்னு பேரு, சந்ததின்னு பேரு. சந்ததின்னு சொல்லலாம், இல்ல சந்தானம்னு பேரு. இத்யுக்தஹ, இத்யுக்த சீக்ஷாத்யாயக, இதி சீக்ஷா அத்யாயக உக்தஹ. இந்த விதமா சீக்ஷான்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனை பத்தின அத்தியாயமானது சொல்லப்பட்டது. மந்திரத்துல எவ்வளவு சொல்லியாச்சு, ஆனா இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். இது ஒவ்வொன்றையும் பத்தி பேசுறது. பாஷ்யத்துக்கு வந்துரு, பாஷ்யத்தை படிச்சிரு. சீக்ஷா, ஆச்சாரியர் சொல்றாரு, சீக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்ஷ்யந்தே அனயா இதி. சிக்ஷ்யந்தே அனயா இதி. அனயானா இதனால், இந்த அத்தியாயத்திலிருந்து இதனால் சிக்ஷையானது. சிக்ஷனா என்னது அப்படின்னா வர்ணாதி. வர்ணம், வர்ணம்னா அக்ஷரங்கள் முதல் கொண்டு உச்சாரண லட்சணம், ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்ற லட்சணத்தை உடையது. அனயா சிக்ஷியதே, இந்த அத்தியாயத்துல சொல்லி கொடுக்கப்படுகிறது, இந்த அத்தியாயத்துல எஜுகேட் பண்ணப்படுது. அதனால இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன பேரு? சிக்ஷா அத்தியாயம் அப்படின்னு பேரு. என்ன போட்டிருக்கு? சிக்ஷான் தான் போட்டிருக்கு. சிக்ஷியதே அப்படின்னு போட்டிருக்கு. சீக்ஷான்னு மந்திரத்துல இருக்கிறது,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷியதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு, சிக்ஷியந்த இதுவா சிக்ஷா வர்ணாதய சிக்ஷியந்த இது வா சொல்லிக் கொடுக்கப்படுவதால், சிக்ஷியந்த அப்படின்னா போதிக்கப்படுவதால், ஒரு டீச்சரா இருந்து போதிக்கிறது, அந்த போதிக்கப்படுவதால் சிக்ஷா. சிக்ஷான்றது எதை குறிக்கும் அப்படின்னா அக்ஷரங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். அந்த எழுத்துக்கள், வர்ணங்கள், ஸ்வரங்கள் இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேஷன், கல்வி. அதை சொல்லி கொடுக்கறது அத்தியாயத்துக்கு பேரு சிக்ஷா அத்தியாயம் அப்படின்னு பேரு. சிக்ஷா சிக்ஷா தானே சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சிக்ஷா ஏவ சீக்ஷா. சிக்ஷான்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சீக்ஷா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா சொல்றோம். சி அப்படின்றத சீக்ஷான்னு சொல்றோம். ஏன் சுவாமி அது மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியம் சாந்தசம். தைரியம் அப்படின்னா தீர்க்கமா சொல்றது, நெடில் உபயோகப்படுத்துறது. வாஸ்தவத்துல சிக்ஷான்னா பேரு, சீக்ஷான்னு நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நெடில் உச்சரிக்கிறீங்க, தீர்க்கம் எழுத்து உச்சரிக்கிறீங்க. அந்த தீர்க்க பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தசம். சாந்தசம்னா வேத பிரயோகம் அப்படின்னு பேரு. வேத பிரயோகத்துல சீக்ஷான்னு இருக்கு. உங்களோட தம்பனையில் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணியிருக்கோம், சீக்ஷா வள்ளின்னு போட்டிருக்கோம். தப்பா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தப்பு இல்லை. சிக்ஷான்னு போட்டா ஏதாவது தப்பியா சுவாமி? சிக்ஷான்னு போட்டாலும் தப்பு இல்லை. சிக்ஷான்னு போட்டா லௌகிக பிரயோகம், ஷீக்ஷான்னு போட்டா சாந்தச பிரயோகம், வேத பிரயோகம், தப்பு இல்லை சொல்லியாச்சு. ஏன் சாமி வேதத்துல வந்து ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்களா சாமி அப்படின்னா, வேதம் யாரோடது? யாரோடது வேதம்? சுவாமியோட மூச்சுக்காட்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாணினி இது மாதிரி நிறைய தொல்காப்பியர், பாணினி இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாந்திரம், ஐந்திரம், காசகிருஷ்ணம்னு ஒரு 9 கிராமரியன் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துக்கு இருந்தாங்க. எத்தனை பேர்? 9 கிராமரியன். இப்ப நம்ம தொல்காப்பியர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நன்னூல், தொல்காப்பியம், இது மாதிரி நம்ம தமிழ்ல நிறைய தொன்மையான நூல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண நூல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரு பண்ணது? ஒரு பர்சன் தானே பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்து நம்ம ஒரு ரூலை எழுதி இந்த ரூல் படி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு காத்து இருக்கணும்னு கமெண்ட் பண்ணா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவங்க நம்மளா இல்ல நம்ம ஒரு ரூலை எழுதி ஈஸ்வரனே நீ உன் வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரா? டே நீங்களாம் அல்ப ஜீவிகளப்பா, உங்க கிராமருக்கெல்லாம் என்னோட வாக்குலாம் உட்படாது, வேத வாக்கு. அதனால எங்கெங்கெல்லாம் ரூல் படி இல்லையோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேத பிரயோகம், சாந்தசம் அப்படின்னு பிரயோகப்படும். அப்ப இனிமே எங்கெங்கெல்லாம் உபனிஷதங்கள்ல சாந்தசம்னு வந்துச்சு அப்படின்னா, சந்தஸ் அப்படின்னா வேதத்துக்கு பேர், சந்தஸ்ன்னு பேர். சாந்தசம் அப்படின்னா வேத பிரயோகம்னு பேரு. வேத பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்ளை ஆகாது. நம்ம கிராமர் ரூலை வச்சு நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம், ஆனா எல்லாமே முழுசா அப்ளை ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப சிக்ஷான்றது வேத பிரயோகத்துல சீக்ஷா அப்படின்னு மாறி இருக்கு சொல்லியாச்சு. அப்புறம் தாம் சீக்ஷாம் வியாக்கியாஸ்யாமஹ, அந்த சீக்ஷையை, அந்த எஜுகேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? வியாக்கியானம் செய்வோமாக. வியாக்கியாஸ்யாமகன் இருக்கு. வியாக்கியாஸ்யாமக அப்படின்னா வியாக்கியானம், வியாக்கியானம் நீங்க படிக்கிறீங்கல்ல, விளக்க உரை அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா விளக்க உரை அப்படின்னு கமெண்ட்ரின்னு போட்டுருவோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்பீரமான அர்த்தத்தை உடையது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வி அதுல என்னெல்லாம் இருக்கு, வியாக்கியாஸ்யாமக அப்படின்றதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, வி அதான் சொல்றார் ஆச்சாரியர், விக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்பஷ்டம் அப்படின்ற. விஸ்பஷ்டம் அப்படின்னா ஸ்பஷ்டம்னா தெளிவாக அர்த்தம். ஸ்பஷ்டமா சொல்லுங்க. நேற்று ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் வந்து போட்டு கேட்டு பாக்குறேன், என்னோட வாட்ஸ்அப்ல வந்து எவ்வளவு மேக்சிமம் சவுண்ட் வைக்கணும், ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன், பேசுறது கேட்கவே இல்லை, சுத்தமா கேட்கவே இல்லை. நானும் பக்கத்துல வச்சு பாக்குறேன், இப்படி வச்சு பாக்குறேன், அப்படி வச்சு பாக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நான் பார்த்தேன், நான் வந்து நீங்க சொல்றது ஒன்றும் எனக்கு புரியல, கொஞ்சம் சத்தமா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா போடுங்க, அவ்வளோதான். மெசேஜ் அனுப்பி அப்போ திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அனுப்புறாங்க. அப்ப கேட்குதா? இப்போ கேட்குது. இப்போ நம்மளே சொல்லுவேன், ரொம்ப சவுண்டு கம்மியா இருக்கு, சதானந்தம் பேசுனதே காதுல கேட்காது,
சதானந்தம் பேசும்போது சொல்லுவேன், ஒழுங்கா போனை ஆப்ரேட் பண்ணுங்க, ஒழுங்காக வச்சு பேசுங்க அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தை வச்சு பேசினாலும் இதானாலும் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அப்ப ஸ்பஷ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவா பேசுறது, எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு புரியிற மாதிரி சப்தத்தோட தெளிவா பேசுறது. அப்ப அதுக்கு பேர் ஸ்பஷ்டம் அப்படின்னு பேரு. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா டி போட்டா என்ன அர்த்தம்? விஸ்பஷ்டம் அப்படின்னா மிகவும் தெளிவாக, கிறிஸ்டல் கிளியரா. கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா கிளியர், அது கூட கிளியர் கூட எக்ஸ்ட்ரா கிறிஸ்டல் கிளியர்னு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? இன்னும் ரொம்ப தெளிவான ஆயிடும். விஸ்பஷ்டம் வி. அப்புறம் கியாசியாமக அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஆக்கியாசியாமகன் இருக்கு. பிரிச்சோன்னா வி ஆக்கியாசியாமக வியாக்கியாசியாமகன் ஆக்கணும். விக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்பஷ்டம்னு பேரு, தெளிவாக, மிகவும் தெளிவாக. ஆக்கியாசியாமகன் என்ன சுவாமி அப்படின்னா கதையிஷ்யாமக, சொல்வோமாக. அப்ப மிகவும் தெளிவாக சொல்வோமாகன்றதுதான் வியாக்கியாசியாமக அப்படின்றதுக்கு மீனிங். அப்ப சீக்ஷாம் வியாக்கியாசியாமக அப்படின்னா சீக்ஷையை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? வெகு தெளிவாக, மிகவும் தெளிவாக வியாக்கியானம் செய்வோமாக, சொல்வோமாக. சரி, அதை இன்னும் ஆச்சாரியர் என்ன பண்றார்? இது எங்கேயாவது சில சமயம் என்ன பண்ணுவார்? ஐயோ நம்ம இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டுமே, போய் சேர்ந்துருக்குமா சேராதுன்னு தெரியலையே. இந்த வியாக்கியாசியாமகவே நம்ம தெளிவா சொல்லணும். அப்ப மற்றதெல்லாம் எப்படி இதாகும்? ஃபர்ஸ்ட் இந்த சப்தத்தையே தெளிவா சொல்லுவோம். சாமி எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் ஒவ்வொன்னா. சக்ஷங்கோ வா கியாஞ்சி ஆதிஷ்டஸ்ய வி ஆங் பூர்வஸ்ய வியக்த வாக்கர்மன ஏதத்து ரூபம். ஒரு ஃபார்ம் உண்டாகுது அப்படின்னா, ஒரு சப்தம் உண்டாகுதுன்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பகுதி விகுதின்னு சொல்லுவோம். பகுதி விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன பண்றோம்? முன்னாடி போடுற எழுத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? முன்னாடி போட்டீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி போட்டீங்க அப்படின்னா சஃபிக்ஸ், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின் பாடி, ஒரு அக்ஷரத்துக்கு மெயின் பாடி இருக்கும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பகுதி விகுதின்லாம் சேர்க்கணும் உங்களுக்கு. முன்னாடி சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா உபசர்க்கங்கள் அப்படின்னு பேர். ஒரு ஒரு மெயின் பார்ட் பாடிக்கு முன்னாடி போட்டா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபசர்க்கம்னு பேர். அதுக்கு பின்னாடி போட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு முக்கிய பாடிக்கு பக்கத்துல எதை இணைக்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்ஸ்கிருதத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னது பிரத்யயம் அப்படின்னு பேர். என்னது? சஃபிக்ஸ் நம்ம சொல்றீங்கல்ல, அந்த சஃபிக்ஸுக்கு பேர் பிரத்யயம்னு பேர். அப்ப முன்னாடி சேர்த்தா உபசர்க்கம், பின்னாடி சேர்த்தா பிரத்யயம். நடுவுல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா தாத்து அப்படின்னு பேரு. நடுவுல இருந்துச்சுன்னா அது தாத்துன்னு பேர். ஒரு தாத்துன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தமிழ்ல வேர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ச்சொல் தான் தாத்துன்னு பேர். இப்ப வி ஆக்கியாசியாமகல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வின்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ் உபசர்க்கம். அப்புறம் வி ஆங் அப்படின்னு ஒரு உபசர்க்கம் இருக்கு. வி பிளஸ் ஆங், வி பிளஸ் ஆங்ன்ற ஒரு உபசர்க்கம் இருக்கு. வி ஆ கியா, கியான்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கியான்றது தாத்துன்னு பேர். தாத்து வந்து கியா. வி பிளஸ் ஆங்கு பிளஸ் கியா. அந்த கியாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சியாமகான் இருக்குல்ல, அதுதான் பிரத்யயம்னு பேர். வி ஆங்கு கியா சியாமகா. சியாமகன்றது வந்து பாத்தீங்கன்னா கூட ஆட் பண்றது, விகுதி அப்படின்னு பேர். இது பின்பக்கம் சேர்க்கிறது ஆயிடுச்சா. பிரகிருதி பிரத்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அந்த தாத்து கியான்னு சொன்னீங்கல்ல சாமி, ஆக்சுவலா அந்த தாத்து வந்து கியா இல்ல, சக்ஷிங்கோ அப்படின்னு ஒரு தாத்து. அந்த சக்ஷிங்கோன்ற தாத்துல வந்து பாத்தீங்கன்னா கியான்ச் அப்படின்ற வேற ஒரு தாத்துவை நம்ம என்ன பண்றோம்? சப்ஸ்டியூட் பண்றோம். ஒன்னை தூக்கிட்டு வேற ஒன்னை வந்து பாத்தீங்கன்னா கிராமர் ரூல் படி வேற ஒன்னை போடுறோம். சக்ஷிங்கோ அப்படின்ற இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா கியாங் அப்படின்னு ஒரு ரூட்டை போடுறோம், மாத்தி போடுறோம். மாத்தி போட்டீங்கன்னா கியாஞ்சி, கியாஞ்சில வந்து ஆதிஷ்டஸ்ய வி ஆங் பூர்வஸ்ய வி, அதுக்கப்புறம் ஆங்கு, இந்த ரெண்டும் முன்னாடி போடுற என்னது ப்ரிஃபிக்ஸா இருக்கு, உபசர்க்கம்னு பேரு. இந்த ரெண்டுத்தையும் போட்டு
இந்த கியாஞ்சில் என்ன இருக்கும்னா இஞ்சி போயிடும், கியா மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த கியான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கியா அவபோதனைன்னு அர்த்தம். மீனிங் அதுக்கு அவபோதனம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு உரைத்தல், சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த வி பிளஸ் ஆங்குன்றதுக்கு அர்த்தம் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீணா விசேஷமா, ரொம்ப ஸ்பெஷலா, தெளிவா, ரொம்ப தெளிவா. ஆங்குல வந்து பாத்தீங்கன்னா இங்கு போயிடும், ஆ மட்டும் மிச்சம் இருக்கும். வி பிளஸ் ஆ வியா, வி பிளஸ் ஆ வந்து ஆ வந்து பாத்தீங்கன்னா வியான்னு ஆயிடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வியா ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவா பூரணமா, ஆங்குன்றதுக்கு அர்த்தம் பூரணமா. என்னது வியக்தாயாம் வாச்சி, இந்த என்னது கியான்றதுக்கு அர்த்தம் நல்லா இன்னொருத்தருக்கு புரிகிற மாதிரி சொல்றது, சப்தமா சொல்றது. சொன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளாரையே சொல்லிக்கிட்டா உங்களுக்கு எப்படி புரியும்? நல்லா ஸ்பஷ்டமா உச்சரித்தல். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியாஸ்யாமக அப்படின்னு மீனிங் வந்துடும். ஆச்சாரியர் அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ற. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற தத்திர, இந்த விஷயத்துல எதெல்லாம் நீங்க சொல்ல போறீங்க? வர்ணங்களை பத்தி முதல்ல சொல்ல போறோம். மந்திரத்துல என்ன இருக்கு? வர்ணஹா, முதல் சப்தம் வர்ணஹா. வர்ணகனா என்ன சுவாமி அப்படின்னா வர்ணோ அகாராதி. அகாராதி அப்படின்னா ஸ்கூல்ல போனோன்னு நமக்கு சொல்லி தர்றது அ இ உ ரு ரு இதான் சொல்லி தருவோம். ஆ அம்மா, ஆ ஆடு, இ இலை, ஈதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அதான் வர்ணங்கள் அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகாராதி வர்ணங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்வர அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாத்தாதி. ஸ்வரம் என்னது? உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், தீர்க்கஸ்வரித்தம் அப்படின்னு மொத்தம் 4 ஸ்வரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராதய. அப்புறம் மாத்திரான என்னது அப்படின்னா மாத்திரைன்றதுக்கு அர்த்தம் ஹ்ரஸ்வாத்யாக. ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம். மாத்திரைன்னு என்ன அர்த்தம்? எழுத்துக்களை உச்சரிக்கிற கால அளவு. எழுத்துக்களை வந்து அரை மாத்திரை உச்சரிச்சிங்க அப்படின்னா அ அ அ அப்படின்னு உச்சரிச்சிங்க அப்படின்னா ஒரு மாத்திரை. அது அ இ உ இதெல்லாம் ஒரு மாத்திரை அளவுன்னு பேரு. அந்த ஒரு மாத்திரை அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வம் அப்படின்னு பேரு. அப்புறம் 2 மாத்திரை உச்சரிச்சிங்கன்னா ஆ இ ஊ அப்படின்னு உச்சரிச்சிங்கன்னா அதுக்கு பேரு தீர்க்கம்னு பேரு. நெடில்னு சொல்லுவோம், குறில் நெடில். இந்த குறில் எழுத்துக்கு வந்து ஹ்ரஸ்வம்னு பேரு. அது வந்து ஒரு மாத்திரை. தீர்க்கம் சொல்ற வந்து பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அளவு இருக்கும், நெடில்னு பேரு. அதுக்கப்புறம் 3 மாத்திரையும் 3 மாத்திரைக்கு மேலையும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் தீர்க்க புளுத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ வந்து ராமா கோவிந்தா அங்க ஆடு மெய்தான் பாரு. இந்த கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்மாக்களும் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க புளுத்தம் கேட்கணும் அப்படின்னா நம்ம கூட அதிக பிரயோகம் அங்கங்கதான் பிரயோகம் பண்றோம். நீங்க பீகார்லாம் போய் காலையில எங்கேயாவது இதுக்கு போங்க. பீகார் நீங்க எங்க போறீங்க? ஆமா இதுக்கு போவீங்கல்ல, கயா, புத்தகயா போவீங்க. அதிகபட்சம் நமக்கு போக வேண்டிய இடம் பீகார்ல வந்து புத்தகயா போவீங்க. அப்ப புத்தகையால போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வில்லேஜ் வந்து இதுதான் இருக்கும். ஃபுல்லா ஸ்டேஷனை விட்டு ஸ்டேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாலாம் கொஞ்சம் உள்ள லைட்டா எங்கேயாவது கொஞ்சம் ஒரு ஆட்டோல எல்லாம் எங்கேயாவது போய் ஒரு ஊர் சுத்திக்குவாங்க. அப்படி போனீங்கன்னா தெருக்குள்ளார போனீங்கன்னா மாயிரே அப்படின்னுவான். கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது, எதுவும் சொல்றானே மாயிரே. அம்மான்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அம்மா எங்க இருப்பா அப்படின்னு கேட்டா பக்கத்துல நின்று இருப்பா. இந்த பக்கத்துல நிக்கிற அம்மாவையே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா மாயிரே அப்படின்னுவான். நமக்கு காதெல்லாம் இதாயிரும். பீகாரிங்க பக்கத்துல குடிகாரங்க அப்படிதான் பேசுவானுங்க. அதான் அதிகமான புளுத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பீகாரிங்களோட சப்தத்துல பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறத கூப்பிடுறதுல தூரத்துல இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். எப்ப பேசினாலும் தூரத்துல இருக்கிற மாதிரியே பேசுவான். நம்ம தூரத்துல இருந்தா ராமா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவோம், ராமா இங்க வான்னு கூப்பிடுவோம். அவன் பக்கத்துல இருக்கிற அம்மாவே மாயிரே அப்படின்னு தான் கூப்பிடுவான் அவங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது புளுத்தம்னு பேரு. எழுத்துக்களை நீட்டி 3 மாத்திரைக்கு மேல நீட்டி சொன்னீங்கன்னா புளுத்தம். ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம். ஸ்வரத்துல உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், தீர்க்க ஸ்வரித்தம். அக்ஷரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ணங்கள்னா அகாரம், உகாரம், இகாரம் அப்படின்னு. அதுல எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வர அக்ஷரங்கள்னு ஒண்ணு,
அதுக்கப்புறம் ஸ்வரம்னா உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறம் வியஞ்சன அக்ஷரங்கள்னு பேரு. வியஞ்சனம்னா மெய்யெழுத்துக்கள், கான்சனன்ட். வியஞ்சன அக்ஷராணின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு மாத்திரான்றதுக்கு அர்த்தம் ஹ்ரஸ்வாதயகன் போட்டார். பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பலம் அப்படின்னா பிரயத்தன விசேஷகான்னு பேர். பிரயத்தனம் அப்படின்னா இப்ப நீங்க நம்ம போன இதுல என்ன பண்ணோம், போன மந்திரத்துல பிராணனை பத்தி தானே பேசணும். பிராணன்ல சொல்லும் போதே நான் சொன்னேன்ல உங்களுக்கு, கிரியானாவே அங்க என்ன வந்துடும், யாரு கிரியாசக்தி, யாரு பிராணன் தானே கிரியாசக்தி. நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அங்க பின்னாடி எது இருக்கணும் அப்படின்னா பலமா, பிராணசக்தி வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கணும். பலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண பலம், பிராண சக்தியை குறிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல நான் சொன்னேன்ல பரான்றது நாபியில இருக்கும் போது அக்ஷரங்கள் பேர் பரான்னு பேர். அதான் நம்ம சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு நம்ம ஹிருதயத்துக்கு வரும்போது அது என்ன ஆயிடுது, காரண ரூபத்தை எடுக்குது. சைத்தன்யம் இதுல நாபியில இருக்கும் போது சைத்தன்யம், அந்த நாபியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துக்கு வரும்போது பிராணனா மாறிடுது. பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, பஷ்யந்தின்னு பேரு, பஷ்யந்தி வாக்கு அப்படின்னு பேரு. நாபியில இருந்தா பராவாக்குன்னு பேரு. அப்ப பிராணன் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல ஹிருதயத்துலதான், ஹிருதி பிராணக, ஹிருதயத்துல வந்தோட பிராணன் ஆயிடுது, அதான் பஷ்யந்தி. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்டைக்கு வரும்போது அதுக்கு பேர் மத்தியமா. அந்த காத்து பிராணவாயு வந்து பாத்தீங்கன்னா வாயில இருந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா என்னது, வைக்கரின்னு பேர். அப்ப வைக்கரி சப்தமா ஒண்ணு வரணும் அப்படின்னா எது வருது வைக்கரியா, பிராணன் தான். கீழிருந்து நாபியில இருந்து சைத்தன்யம், சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துக்கு வந்தோன பிராணனோடு சேருது, பிராணனாகுது. அப்ப சைத்தன்யத்தோடு சேர்ந்த பிராணன் ஹிருதயத்திலிருந்து தொண்டைக்கு வந்து மத்தியமாய், மத்தியமால இருந்து வாக்கா வெளிப்படும் போது அதற்கு பேர் வைக்கரி வாக்கு. இப்ப நம்ம பேசுறோம். அப்ப இந்த எனர்ஜி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிராணன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பனங்கஞ்சியை குடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப நல்லா உடம்பு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு நேற்று ராத்திரியே கொஞ்சோண்டு ரைஸ்ல வந்து நிறைய தண்ணி, நல்ல தண்ணியை விட்டு வச்சிருந்தேன். தயிரை போட்டு வந்து பாத்தீங்கன்னா விட்டு வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இதே நான் அது சாப்பிடாம இருந்திருந்தேன் அப்படின்னா இப்ப என்னால வயிறு பிடிச்சிருக்கேன். பழங்கஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறு நல்லா சில்லுன்னு ஆகும். வேதம் சொல்றவங்களுக்கு அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா 2 உணவு வந்து பிரதானம். வேத பாடசாலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னு தெரியல. நீங்களா எனர்ஜி பண்ணீங்க கேசவ பாரதி, நீங்களா காஞ்சி மடத்துல என்ன பண்ணீங்க? கேசவ பாரதியில என்ன இருக்கான்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சி, பழங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா காலையில பசங்களுக்கு வேதம் படிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பழங்கஞ்சி குடிச்சிங்க அப்படின்னா வயிறு வந்து சில்லுன்னு இருக்கும், வேதம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானிக்கத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்களா, நான் படிச்ச நான் பார்த்தது இதுல ஒரு பக்கெட்ல வந்து நெய் ஊத்துறத பார்த்துருக்கீங்களா? சாம்பார் கரண்டி இருக்குல்ல, சாம்பார் கரண்டிய வச்சுதான் நெய் ஊத்துவாங்க சாப்பாட்டுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிராமண பசங்க சாப்பிட்ற ஏரியாக்குள்ளாரையே நான் பிராமின்ஸ் நாட் அலவுடு. வெளியில இருக்கிற பர்சன் யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போய் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஐயோ என்ன இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பிடிச்சு நாபியில இருந்து சப்தம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வேதத்தை சொல்ல 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 அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகணும் உங்களுக்கு. அதுக்கு ஒரே ஒரு உபாயம் எது அப்படின்னா நெய் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உபாயம். அக்னி பதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நெய். அப்ப அந்த நெய்யை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஊத்துவாங்க, கரண்டியில ஊத்துவாங்க. நீங்களும் நானும் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் ஆகாது. இப்ப நான் சாப்பிட்டா செரிமானம் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் பேசுறேன். யாரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாம, வாக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நெய் சாப்பிட்டா என்ன ஆகாது, டைஜஸ்ட் ஆகாது. ஆனா பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறவங்களுக்கு சாப்பிட்டாங்கன்னா அது உள்ள போய் நல்லா ஃபயர் ஆகி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிராணசக்தியா வெளிப்படும். அப்ப வந்து சக்தி பலம்னாவே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா பிராண சக்தியை தான் பலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியர் சொல்றாரு பலம், பலம்னு என்ன அர்த்தம், பிரயத்தன விசேஷா, பிரயத்தனம் பண்றது அப்படின்னு சொல்றாரு. நம்ம முயற்சி பண்ணி ஒண்ணு சொல்றோம்ல, இப்ப நான் பேசும்போது பாருங்க எவ்வளவு எஃபோர்ட்டா பேசுறேன்னா, ரொம்ப எஃபோர்ட் போட்டு பிரயத்தனத்தோட முயற்சியோட சொல்றேன்ல பேசுறேன்ல, இதெல்லாம் என்னது பிராணசக்தி. அப்புறம் சாமனா என்ன அர்த்தம், வர்ணானாம் மத்தியம விருத்தி, உச்சாரணம் சமதா.
சாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியம உச்சாரணம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹை பிச்சிலேயே பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹை பிச்சில் பேசுவாங்க, இல்லைன்னா ரொம்ப லோ பிச்சில் பேசுவாங்க. லோ பிச்சில் பேசினா நான் நேற்று அந்த அம்மாவை சொன்னேன்ல, ஒரு அம்மா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னு. ஐயோ ஹீனஸ்வரம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ரொம்ப ஹீனஸ்வரமா இருக்கே. ஹீனஸ்வரம்னா என்ன அர்த்தம்? கேட்கவே மாட்டேங்குது, பேசுறதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. சில பேர் பேசுனா காது போயிடும். ஹை பிச் இல்ல, ஆக்சுவலா வந்து கமாண்டிங்லாம் பண்ணும்போது ஹை பிச். கமாண்டிங் பண்ணும்போது ஹை பிச்சா இருந்தா தான் உங்களுக்கு, இப்ப நான் பேசுறேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிச்சில் தான் மேக்சிமம் பேசுவேன். டீச்சிங் பண்றவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும், கமாண்ட் பண்றது எல்லாத்துட்டையும் உள்ள போய் சேர்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கமாண்டிங் பண்றவங்களுக்கு ஹை பிச்சில் இருக்கும். நீங்க லோ பிச்சில் பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு கேட்கவே கேட்காது. என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார், என்ன பேசுறாருன்னு தெரியாது. எனக்கு ஒருவேளை டவுட்டா வந்துடும், நமக்கு தான் காது கேட்கலையோ, நமக்கு காது கேட்கலையா, இல்ல அவர் சப்தமா பேசலையா, டவுட் வந்துடும் நமக்கு. நேற்று மெசேஜ் அந்த அம்மா போடும்போது எனக்கும் அந்த மெசேஜை கேட்டோன்னு எனக்கு திரும்பவும் நம்ம காது பஞ்சர் ஆயிடுச்சோ, காது டாக்டர்கிட்ட போய் நம்ம காட்டணுமோ அப்படின்னு நினைச்சு அப்புறம் மற்றவங்களோட ஆடியோலாம் போட்டு கேட்டேன். ஓ, மற்றவங்களதெல்லாம் புரியுதே, மற்றவங்களதெல்லாம் புரியுது அப்படின்னா அப்ப இந்த அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா பேசுறாங்க, புரியாத மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா ஆயிடுச்சுன்னா ஹீனஸ்வரம். அதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தாலும் கேட்க முடியாது, ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அப்ப வேதம் சொல்லும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ரிதம் இருக்கணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துக்கு சொல்லியிருக்கு, இழுத்து டைட் பண்ண ஒரு கொடி மாதிரி இருக்கணும். கொடி கம்பி இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க துணி காய போடுறதுக்கு ஒரு கொடி கம்பி போடுறீங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப லூஸா இருந்தாலும் என்ன ஆயிடும், துணி எல்லாம் தொங்கி போயிடும் கீழே. ரொம்ப டைட்டா கட்டினீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தெரிச்சிடும். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீணையோட தந்தி வயலினோட தந்தி எப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப டைட்டும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம ஒரே ரிதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிதத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மை அப்படின்னு பேர். ஒரே மாதிரி இருக்கணும். ஆரம்பிக்கும் போது வேதத்தை எப்படி ஆரம்பிச்சீங்களோ முடிக்கும் போதும் அதே ரிதத்தோட சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் மத்தியம விருத்தின்னு பேர். மிடில். மத்தியம விருத்தினா மத்திய ஸ்வரத்திலேயே சொல்றது. ஹீனஸ்வரமும் இருக்காது, உச்சஸ்வரமும் இருக்காது. உச்சஸ்வரமும் இல்லாம ஹீனஸ்வரமும் இல்லாம மத்தியம ஸ்வரமா இருக்கணும். இவன் வந்து பாத்தீங்கன்னா புத்தாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்கார பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு போறான். புத்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைஞ்சிடலாம், ஈஸ்வரன் அடைஞ்சிடலாம், ஆத்மாவை அடைஞ்சிடலாம் நினைச்சிட்டு இவங்க கூட்டம் வந்து ஒரு நிறைய சிஷ்யர்களோட இவர் போயிட்டு இருக்காரு. சாப்பாட்டெல்லாம் விட்டுட்டாங்க, சாப்பிடாமே சுத்திட்டு இருக்காங்க. சாப்பிடல எவ்வளவு நேரம் சாப்பிடாம நடந்துகிட்டே இருக்க முடியும். ஒரு டைம்ல எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மரத்தடியில போய் உட்காந்துடுறாங்க. உள்ள சாப்பாடே உள்ள போகல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, எனர்ஜி சுத்தமா இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு இடையன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கொட்டாங்குச்சி வாத்தியம்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, கொட்டாங்குச்சியில தந்தியை கட்டி, ஒரே தந்தி 2 தந்தி 3 தந்தி தான் இருக்கும், அது அதிகபட்சம். தம்புரா, இந்த பழைய காலத்து தம்புரா மாதிரி அதை கொட்டாங்குச்சி போடுவாங்க, இல்லைன்னா சொரக்கா போடுவாங்க, ஏதாவது ஒன்று போட்டு பண்ணுவாங்க. அதை மீட்டிக்கிட்டு ஆடு மேய்க்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இடையன் வந்து பாடிக்கிட்டே போகிறான். தந்தியை டைட்டாக கட்டினாலும் தெரிச்சு போயிடும், தந்தியை லூஸாக கட்டினா நாதம் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாதம் வரணும் அப்படின்னா அளவா தந்தியை டைப் பண்ணாதான் நாதம் வரும் அப்படின்னு பாலி லாங்குவேஜில் அவன் என்ன பண்ணுறான், பாடிட்டு போகிறான். அப்போதான் ஒரு உபதேசம் வந்து இவருக்கு கிடைக்குது. யாருக்கு? நம்ம புத்தா. அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிடில் பாத் அப்படின்றத செலக்ட் பண்றாரு. ஓஹோ, இந்த சரீரத்தை வச்சுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வரையணும். இந்த சரீரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் முடியாது, ரொம்ப போகத்தை அனுபவிச்சாலும் முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும், கொடுக்கறது எல்லாம் மிடில் பாத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மிடில் பாத் தான் வேதத்தோட தாற்பயம். வர்ணங்களை உச்சரிக்கும் போது அதுக்கெல்லாம் ஸ்லோகம்லாம் இருக்கு, நான் சொல்றேன் மெதுவா ஒவ்வொன்றா. அப்போ ஒரு மந்திரங்களை சொல்லும் போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப நீங்க கர்மகாண்டிகளே இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு இப்ப இது இருக்குன்னு வச்சுங்களேன், ருத்ரம் இருக்குன்னு வச்சுங்களேன், ருத்ரத்தை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் சொல்லணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹா. இந்த விதமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது சரியா இருக்கும்.
ஆனா இந்த கர்மகாண்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்துன்னு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. அப்ப அடுத்து ப்ரோக்ராம் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும், அடுத்தது முடிச்சுட்டு அடுத்தது போகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓம் நமோ ருத்ர, ஓம் நமஸ்தே ருத்ர மஞ்சவ உதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யாமுத தே நமஹ, யா தைஷு சிவதமா சிவம் பகூவ தேதனுகு சிவாச்ச ரவ்யாயாச்சத. இப்ப எனக்கே பாருங்க இவ்வளவு வரும்போது டக்குன்னு. ஆனா அவங்க டெய்லி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எக்ஸ்பிரஸ் வேகம். ருத்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் 12 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. அப்ப 12 நிமிஷத்துல ருத்ரத்தை முடிக்கிறதுக்கும் 20-25 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. இப்ப என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நான் ருத்ரத்தை சொல்லி கொடுத்தேன். ரொம்ப தத்தி. அவர் என்ன பண்ணுவாருன்னா 3/4 மணி நேரம் ருத்ரத்தை சொல்லுவார். 3/4 மணி நேரம் சொன்ன என்ன, ஓம் நமோ ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்யோ. தூங்கிற போறாயா எதிர்க்க இருக்கவே? ருத்ரர் தூங்கிடுவாரு. முக்கியமானது அதான், சிவபெருமான் தூங்கிட போறாரு. அவர் பேக்கப் பண்றதுக்கு பதிலாக தூங்க வச்சு தாலாட்டு பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன். வேதத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவும் இருக்கக்கூடாது. அதுக்கு மத்தியம விருத்தினா என்ன அர்த்தம்? ஓம் நமஸ்தே ருத்ர மஞ்சவ உதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யாமுததே நமஹ, யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தேதனுஹு சிவாசரவ்யாயா தவதயா நோ ருத்ரமிருடய, யா தே ருத்ர சிவா தனூரகோரா பாபகாஷினீ, தயா நஸ்தனுவாசந்தமயா கிரிசந்தாபிசாகசீஹ, யாமிஷும் கிரிசந்தஹஸ்தவே பிபர்ஸ்யஸ்தவே, சிவாம் கிரித்ரதாம் குருமாஹிஷம் சே புருஷம் ஜகத். இப்ப நான் இங்க என்ன சொல்றேனோ, ஒரு ருத்ரம் சொல்லி முடிக்கும் போது 11வது அணுவாக்கம் சொல்லி முடிக்கும் போதும் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே மெயின்டைன் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்ற இப்ப நிறைய நல்ல பாடசாலையில ஒழுங்கா சொல்லி தராங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துக்கு போகாம வெறும் பாடசாலா வேத பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ முடிக்கும் போதும் கையை கட்டி உட்காந்துருவாங்க. அங்க வஸ்திரம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கையை கட்டி முன்னாடி புக் இருக்கும், புக்கெல்லாம் படிச்சு முடிச்சிருப்பாங்க. புக்கு கூட தேவை இருக்காது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் இருக்காது, முகம் மேல கீழே எதுவுமே போகாது. என்ன ஆரம்பிக்கிறாங்களோ முடிக்கும் போதும் அதே இதுல முடிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, உச்சஸ்தாயும் இருக்காது, ரொம்ப ஹீனஸ்வரமாவும் இருக்காது, மத்தியம விருத்தியா இருக்கும். அந்த மத்தியம விருத்திக்கு பேரு அதான் சொல்றாரு, மத்தியம விருத்தி உச்சாரணம் சமதா, சமநிலையில உச்சரிக்கிறது. ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா உச்சாரணம் ஃபுல்லா ஈக்குவலா இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமதான்னு பேர். அதுக்கப்புறம் வேதம் சொல்றதுக்கு இந்த நியமம் இருக்கு. ஆனா பப்ளிக் ஸ்பீச் எல்லாம் பண்ணும்போது, இப்ப என்ன மாதிரி டீச்சிங் எல்லாம் பண்றாங்க, ப்ரீச்சிங் எல்லாம் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட இது மாதிரி சொல்லாமா? அப்ப கேட்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் இல்லாம போயிடும். வேதத்துல ஸ்வரம் இருக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகம் வந்துடும். உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கலாம், எவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்கலாம் வேதத்துல. இப்ப நான் வந்து ஸ்பீச், சாமானிய ஸ்பீச்சை வந்து பேசுறேன். சாமானிய ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா மேல ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம, சில இடத்துல குரலை உயர்த்தணும், சில இடத்துல குரலை தாழ்த்தணும், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம எங்கெங்கெல்லாம் எம்பசைஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் கொஞ்சம் உச்சஸ்தாயில சொல்லுவேன், கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுவேன், கொஞ்சம் மென்மையா பேசுவேன், சில சமயம் கண்ணில் ஜலம் விட்டு அலற மாதிரி பேசுவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீச்சிங் பண்ணும் போது டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லும் போது என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரே சீரா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சந்தானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தானம்ன்றதுக்கு அர்த்தம் சந்ததி. சந்ததினா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம்ல குழந்தைங்கள பரம்பரையா, அதுக்குதான் பரம்பரைக்கு பேர் தான் சந்ததின்னு பேர். இங்க என்ன சுவாமி சந்ததி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்றாரு சங்கிதா இத்தியர்த்தா. சங்கிதா அப்படின்னு இதுக்கு பேர், ஒரு பேர் இருக்கு கிராமர்ல, சங்கிதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏவகி சிக்ஷா சீக்ஷிதவ்யக அர்த்தக. ஏஷகி அப்படின்னா இவைகள் தான். எவைகள்? முதல்ல வர்ணங்கள்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களை படிக்கணும், ரெண்டாவது ஸ்வரம்னு சொல்லக்கூடியதை படிக்கணும், உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தத்தை படிக்கணும், அப்புறம் மாத்திரான்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிரஸ்வம் தீர்க்கம், குரில் நெடில் இதெல்லாம் படிக்கணும். அதுல ஸ்பெஷலா புளுத்தம்னு ஒண்ணு இருக்கு,
தீர்க்கம் ரொம்ப தீர்க்கமா படிச்சீங்கன்னா புளுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் மாத்திரா, அதுக்கப்புறம் பலம்னா என்ன அர்த்தம்? பிராணனுடைய பலம், சக்திக்கு பேரு பலம். அதுக்கப்புறம் சாமம். அந்த பலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனம்னு படிச்சோம். அந்த சம்ஸ்கிருதத்தை நாளைக்கு படிக்க போறேன். நான் இன்னும் ஃபுல்லா உங்களுக்குள்ள கிராமர்லாம் சொல்லல, நாளைக்கு தான் சொல்ல போறேன். பாகிய பிரயத்தனம், ஆபியந்தர பிரயத்தனம்னு 2 பிரயத்தனம் இருக்கு. நம்ம இந்த பிராணன் இருக்குல்ல, பிராணசக்தி உள்ளுக்குள்ளார நிறைய பிரயத்தனங்கள் பண்ணும். வெளியில இருக்கிற பிரயத்தனம்னு வேற. வெளியில அக்ஷரங்களை சொல்றதுக்கு ஒரு பிரயத்தனம், உள்ளுக்குள்ளார ஒரு பிரயத்தனம் நடக்கும். உள்ள ஒரு பிரயத்தனம் நடந்தாதான் வெளியில ஒரு பிரயத்தனத்தோட சப்தம் வரும். அதுக்கு பேர் என்ன பேருனா பாகிய பிரயத்தனம், ஆபியந்தர பிரயத்தனம் 2. அதெல்லாம் எங்க நடக்குது? பிராணசக்தியில இருக்கு. இப்ப நான் வந்து கிளாஸ்ல உட்காரும் போது எனக்கு எப்பவுமே முதல் கிளாஸ் 1.5 மணி நேரம் போயிடுதா, அது வேற வேக வேகமா கோயிலுக்கு போயிட்டு அங்க இங்க போயிட்டு வேகமா வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி எல்லாம் ஃபால் ஆயிடுது. இப்ப ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தைத்திரிய உபநிஷத்தை ஆரம்பிக்கும் போது எனர்ஜியே இருக்காது, சுத்தமா இருக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியோட ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சோன்னா ஃபுல் எனர்ஜி வந்து. அப்ப உள்ளுக்குள்ளார எனக்கு இப்ப நல்லா தெரியும். நீங்க வெளியில பாக்குறீங்க சுவாமி நல்லா போர்ஸா பேசுறாரு அப்படின்னு, இது வெளிப்பிரயத்தனம். ஆனா வெளியில நான் உச்சாரணம் இவ்வளவு பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சுக்கு கீழே இருக்கிற வயிறு பகுதி எல்லாம் ஏதோ எங்கெங்கெல்லாம் வலிக்குது தெரியுங்களா? இப்ப எனக்கு இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் எங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு பாக்குறேன். அப்படியே நாபியில வந்து பாத்தீங்கன்னா தொப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிக்குது. நெருவ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாபியில தானே வந்து எல்லாம் ஒன்னாகிற இடம் வந்து நாபி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா நாபியில வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்கு. சுத்தி இருக்கிற நரம்புகள்லாம் அப்படி இழுத்து பிடிக்குது. அங்கங்க இந்த சைட்ல வலிக்குது, இந்த வயிற்றுல அங்க இங்க வலிக்குது. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேசுற அக்ஷரங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஒரு முயற்சி நடக்குது, வெளியில ஒரு முயற்சி நடக்குது. அதுக்கு பேரு பலம். 2 விதமான முயற்சி நடக்குது. அப்போ ஆயிடுச்சு. வர்ணம், ஸ்வரம், மாத்ரா, அதுக்கப்புறம் பலம்ன்ற பிராணசக்தி, அதுக்கப்புறம் சாமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மத்தியம உச்சாரணம், அப்புறம் சந்தானம்ன்றதுக்கு அர்த்தம் சந்ததின்னு பார்த்தோம்ல. சந்ததிக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கோம், சங்கீதான்னு பேர். சங்கீதான என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல, ராமன்றதை இரு ஆ இம்மு ஆன்னு சொன்னா வந்து ராமன்றது வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமகான்னு நான் உச்சரிக்கிறேன். அப்ப இரு ஆ இம் ஆன்றத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், சேர்ந்து உச்சரிக்கணும்ல, நடுவுல கேப் இல்லாம. அந்த கேப் இல்லாம உச்சரிக்கிறதுக்கு பேரு சந்ததி அப்படின்னு பேர், சங்கீதா அப்படின்னு கிராமர்ல பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விஷயம் வந்து மொத்தம் 6. வர்ணம் 1, ஸ்வரம் 2, மாத்ரா 3, பலம் 4, 5 வந்து சாமம், 6 வந்து பாத்தீங்கன்னா சந்தானகன்ற சந்ததி. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா இதி ஏஷா ஏஷகி சிக்ஷா சிக்ஷிதவ்யோ அர்த்தம். இவைகள் தான் நமக்கு படிக்க வேண்டிய அர்த்தங்கள் ஆகிறது. சாமி இதெல்லாம் படிச்சாகணுமா சாமி? நான் இன்னும் 2 நாள் போகும் கிளாஸ், அதனால வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா படிக்கலாம். இந்த விஷயத்துல இதெல்லாம் படிக்கணுமா சாமி? நம்ம ஏதோ வந்தமே சாமி, பிரம்மத்தை தானே சொல்றேன்னு நீங்க வந்தீங்க சாமி. பிரம்மத்தையும் ஆத்மாவையும் சொல்லுவீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னோ புரியாத பாஷை அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி யாராவது கேட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முண்டக்க உபநிஷத்துல 1:5 போட்டீங்க, 1:1:5 பக்கத்துல போட்டோம். முண்டக்க உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:1:4, 1:1:5, 1:1:4, 1:1:5 2 மந்திரங்கள் இருக்கு. ஒரு சிஷ்யன் உள்ள வரான். உள்ள வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறான். குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கும் போதே எப்படி கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது. குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சௌனக்கர் அப்படின்னு ஒரு சிஷ்யர் வரார். சௌனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்ன பிரச்ச. அந்த சௌனக்கர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பியா இருந்தார். அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கிரகஸ்தர். குடும்பினாக்கும் பெரிய கிரகஸ்தர். முன்னாடிலாம் 2 வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க, 3 வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க. நிறைய குழந்தைங்களா இருக்கும், நிறைய மாடுலாம் வச்சிருப்பாங்க. யஜ்யம் டெய்லி போயிட்டு இருக்கும். மாடே ஒரு 10-20 மாடு இருக்கும், வேலைக்காரங்க ஒரு 10-20 பேர் இருப்பாரு. பெரிய குடும்பி, பெரிய சம்சாரி. அந்த குடும்பி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நல்ல விரக்த தன்மை அடைஞ்சு என்ன பண்றாரு, அங்கிரஸ் அப்படின்ற ஒரு குருநாதத்தை வர. அங்கிரஸ்ட வந்து மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா குருட்ட கேட்கிறார், கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது.
ஏ குருநாதரே, எந்த ஒன்றை அறிந்தால் இந்த அனைத்தும் அறியப்பட்டதாகுமோ அந்த ஒன்றை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சொல்லுவோம். எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அறிந்ததாகுமோ அந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பிரம்ம ஞானத்தை தான் அவர் சொல்றார். பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் இதாகுது. ஆனா குருநாதரா இருக்கிற அங்கிரஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். தஸ்மை சகோவாச்ச 1:4 முண்டகோபனிஷத். தஸ்மை சகோவாச்ச द्वे विद्ये वेदितव्ये इति हास्म यत् ब्रह्मविदो वदन्ति पराचैवा पराच. ரொம்ப நல்ல மந்திரங்கள். அப்ப குருநாதர் எடுத்தோன்னு பிரம்மத்தை தானே சொல்லணும். சிஷ்யன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கான். அவன் கேட்ட கேள்வியும் எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாத்தையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, பிரம்மத்தை அறிஞ்சா சர்வத்தையும் அறிந்ததாகும். பிரம்மத்தை உபதேசம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் ஆச்சரியர் அப்படி பண்ணல. அந்த சிஷ்யருக்கு சௌனகருக்கு அங்கிரஸ் மகரிஷி என்ன பண்றார், தஸ்மை சகோவாச்ச அவருக்கு கூறினார். என்ன கூறினார்? துவே வித்யே வேதிதவ்யே. 2 வித்யைகள் பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டியவை 2 வித்யைகள் உள்ளன. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதிஹா ஸ்ம. இந்த விதமா முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் எத்து பிரம்மவிதோ வதந்தி, எதனை பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள் அறிந்திருந்தார்களோ அவர்கள் சொல்கிறார்கள். பிரம்மத்தை அறிந்தவர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. முன்னாடி பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு ரிஷிமார்களோட வித்யா. 2 வித்யைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாடி இருந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். என்னென்ன? ஒண்ணு பராவித்யான்னு பேரு, இன்னொன்னு அபராவித்யா அப்படின்னு 2 வித்யைகள் இருக்கின்றன. அப்போ முதல்ல பராவித்யா எடுத்தோன்னு ஒருத்தருக்கு சொல்லலாமா? பிரம்மத்தை பத்தி எடுத்தோன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னு பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வித்யைகள் என்னன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக மந்திரம் 1:5 பாத்தீங்கன்னா சொல்லுது. தத்ரா பரா. முதல்ல அபராவித்யாவை பத்தி சொல்லணும். முதல்ல என்ன சொல்லணும்? ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பராவித்யான்ற பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடாது. நான் பண்ண எரர், எல்லா எரரும் நான் பண்ண எரர், அதெல்லாம் நான் என்னெல்லாம் எரர் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாவை முதல்ல சொல்றாங்க. அது பெரிய தப்பு. முதல்ல ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா இருக்கணும். ப்ரிப்பரேஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பராவித்யான்னு சொல்லக்கூடியது. அபராவித்யான்றது ப்ரிப்பரேஷன். பராவித்யாவை அடையிறதுக்கு அபராவித்யா ரொம்ப அவசியம். தத்ரா பரா. அதுல முதல்ல அபராவித்யா என்பது ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வ வேதா, 4 வேதங்களும் அபரவித்யான்னு பேரு. வேத பாடசாலையில பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க. அது எல்லா வித்யாவுக்கும் என்ன பேரு? அபரவித்யான்னு பேரு, அபராவித்யான்னு பேரு. கீழானது வேதம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது பிரம்மத்தை அறியறதுக்கு அது பத்தாது. அதனால அதுக்கு பேர் அபரான்னு பேரு. ஆனா பாத்தீங்கன்னா அது இல்லாம பிரம்மத்தை அறிய முடியாது. அதனால அது சகாயம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்ப 4 வேதங்கள் கூடவே என்ன இருக்கு? சிக்ஷா, கல்போ, வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷமிதி, என்னென்ன இருக்கு? மொத்தம் 6 அங்கங்கள் அப்படின்னு பேர். 4 வேதங்கள், 6 அங்கங்கள். என்னென்ன 6 அங்கங்கள்? ரிக்யஜு சாம அதர்வனம் 4 வேதங்கள். அதுக்கப்புறம் 6 அங்கங்களுக்கு பேரு சிக்ஷா. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, அதான் சிக்ஷான்னு பேரு. ஃபனட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உச்சாரண விதிகள். இப்ப என்னன்னா உச்சாரண விதிகளுக்கு பேரு சிக்ஷான்னு பேர் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்பசாஸ்திரம். ரெண்டாவது சிக்ஷா சாஸ்திரம், கல்பசாஸ்திரம். கல்பசாஸ்திரம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப யஜ்ஞசாலையிலாம் இந்த குண்டம் அமைக்கிறது, அந்த குண்டம் அமைக்கிறது, யஜ்ஞசாலை அமைக்கிறது, இந்த விதிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்பசாஸ்திரத்துல இருக்கிறது. யஜ்ஞங்கள் செய்யக்கூடிய அந்த யாகசாலைகள் வடிவமைப்பு, குண்டங்கள் அமைப்பு நமக்கு பார்க்கறதுக்கு 1-2 தான் தெரியுது. ஏகப்பட்ட யஜ்ஞங்கள், யாகங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் விதவிதமான குண்டங்கள் இருக்கு, யாகசாலைகள் இருக்கு. எந்த அமைப்பு, எந்த மாதிரியான இடத்துல பண்ணணும், இதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் கல்பசாஸ்திரம் அப்படின்னு பேர். ரெண்டாவது. மூணாவது வியாக்கரணம் அப்படின்னு பேர். வியாக்கரணம்ன்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமர்.
இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியா சியாமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமர் ரூல்லாம் சொல்லணும். உங்களுக்கு தலையை புரியல இல்ல, தலை புரியல, கால் புரியல இல்ல, கிராமர் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிருப்தம்னு பேரு. அடுத்தது 1 2 3 4வது சாஸ்திரம் நிருப்தம் அப்படின்னு பேரு. வேதிக் டிக்ஷனரி. நிருப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வேதம் சொல்ற ஒவ்வொரு பதத்துக்கும் மீனிங் சொல்றது. வேதிக் டிக்ஷனரிக்கு பேர் நிருப்தம்னு பேர். 4வது வந்து பாத்தீங்கன்னா சந்த சாஸ்திரம்னு பேர். சந்தஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சார இது இந்த என்ன சொல்லுவீங்க, உச்சரிப்புல வந்து சந்தஸ் சொல்றல. சந்தஸ்னா மீட்டர். ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மீட்டர்ல இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும், இத்தனை மீட்டர், இத்தனை அடிகள் இருக்கணும், இந்த இத்தனை அடிகளுக்கு இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும் நம்ம பாக்குறோம். காயத்ரி சந்தஸ்ன்னு பாத்தீங்கன்னா 24 அக்ஷரம் இருக்கணும், 3 பாதங்கள் இருக்கணும், 8 8 8 3 8 இருந்துச்சுன்னா அது காயத்ரி சந்தஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தஸ் 108 விதமான சந்தஸ் இருக்கு. சந்த சாஸ்திரம் தனியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிஷ விதி, எந்த காலத்துல எந்த கர்மா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிஷ விதிகள்ல நட்சத்திரங்களை, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களுடைய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா காலநிலையை அறியறது வந்து பாத்தீங்கன்னா சந்தசா, இது ஜோதிஷம் அப்படின்னு பேர். அப்போ மொத்தம் 6 அங்கங்கள் சொல்லியிருக்கு. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருப்தம், சந்தசு, ஜோதிஷம் அப்படின்னு 6 அங்கங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன பேரு? 4 வேதங்களும் 6 அங்கங்களுக்கும் பேரு அபராவித்யா என்று பெயர். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அதபராயயா ததக்ஷரமதிகம்யதே. அபராவித்யா சொல்லிட்டீங்க சாமி, பராவித்யானா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அத பரா, பிறகு பரா என்பது என்றால் என்ன என்றால் யயா தது அக்ஷரம் அதிகம்யதே. யயானா எந்த வித்யினால நீங்க அந்த அக்ஷர பிரம்மத்தை அறிகின்றீர்களோ, அந்த அக்ஷர பிரம்மத்தை அறியக்கூடிய வித்யை எதுவோ அதுக்கு பேரு பராவித்யா என்று பெயர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 வித்யைகளை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வே வித்யே வேதித்தவ்யே. 2 வித்யைகளையும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அபராவித்யாவை அத்தியனம் பண்ணணும், பிறகு வந்து பாத்தீங்கன்னா பராவித்யாவை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனாவே வேதித்தவ்யே அப்படின்னு முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விதி வச்சிருக்கு. 2 வித்யைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2 வித்தியை அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பாணினிய சிக்ஷா அத்தியாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாணினிய சிக்ஷா சாஸ்திரம் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சாரண விதிகள் எல்லாத்தையும் பாணினி அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ்கிருதத்துக்கு அஷ்டாத்தியாயி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3998 சூத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரனோட உடுக்கையில இருந்து வந்த 14 சூத்திரங்களை வச்சு பாணினி என்ன பண்ணார், 3998 சூத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சார். அப்ப அதை வச்சுதான் கிராமர் இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு 8 அத்தியாயங்களா பிரிச்சு வச்சிருக்கோம். அஷ்டாத்தியாயி, பாணினி அஷ்டாத்தியாயின்னு பேர். அந்த பாணினி முனிவர் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, வியாகர பாதர்னு புலிப்பாணி சித்தர் என்ன பண்ணிருக்கார், ஒரு வார்த்திகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பதஞ்சலி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாணினி சாஸ்திரத்துக்கு மேல மகாபாஷ்யம் பண்ணியிருக்காரு. அந்த பாணினி வந்து என்ன பண்ணாருன்னா கிராமர் படிக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கணும்னு நிறைய சாஸ்திரங்களை, சின்ன சின்ன சாஸ்திரங்களை பண்ணார். அதுல முக்கியமான சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பாணினிய சீக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு. அந்த பாணினிய சீக்ஷால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. இந்த வேதத்தை படிக்கும் போது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியம் இருக்குல்ல, தைத்திரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தைத்திரிய ஷாக்கால இருக்கக்கூடிய தைத்திரிய உபநிஷத்து வேதத்தோட பூர்வ பாகமும் மந்திர பாகமும் பிராமண பாகமும் 2ம் கலந்தது. அப்ப கலந்து இருக்கிறதுனால வேதத்தை பத்தி நமக்கு நல்லா கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் விஸ்தாரமா பண்றேன். வேதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, ஒரு ஸ்லோகம் இருக்கு, வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவகம் பண்ணு, ஒரு பெரிய பெர்சன் மாதிரி ஒரு விராட் ரூபமா வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணிருக்கு. சந்த பாதௌது வேதஸ்ய. சந்தஸ்ன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சந்தஸ்னா நான் சொல்ல காயத்ரி சந்தஸ். நீங்க இதை வந்து படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி யார் சந்த இதெல்லாம் பண்றீங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க திருஷ்டுப்பு, அனுஷ்டுப்பு, அதுக்கப்புறம் பிருகதி, பங்கி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா நீங்க எண்ணுவீங்க காயத்ரி அனுஷ்டானத்தில். பகவத்கீதையில வந்து
இல்ல அதுதான். அது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டுப் சந்தஸ்ன்னு பேரு. திருஷ்டுப் சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு பேர். நம்ம பொதுவா ரெண்டே 2 சந்தஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கீதா ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கு. ஆமா, 4 பாதங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டுப் சந்தஸ் ரொம்ப எளிமையா இருக்கும். திருஷ்டுப் வந்து பாத்தீங்கன்னா நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்துன்னு லென்த்தா இருந்துச்சுன்னா அதெல்லாம் திருஷ்டுப் சந்தஸ். அது மாதிரி பிருகதி, பங்கி, அது மாதிரிலாம் நிறைய சந்தஸ் வகைகள் வந்து 108 சந்தஸ் இருக்கு. இந்த 108 சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து இருக்கிற சந்தஸ் அது எப்படிப்பட்டது அப்படின்னா வேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதங்கள் சந்த சாஸ்திரம். சந்த பாதௌ து வேதஸ்ய ஹஸ்தௌ கல்போத பட்டியதே. ஹஸ்தவ் வந்து என்ன, 2 கைகள் எது அப்படின்னா வேதத்தோட 2 கைகள் எது அப்படின்னா கல்பசாஸ்திரம் வேதத்தோட 2 கைகள். சந்த சாஸ்திரம் 2 கால்கள், 2 கைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்பசாஸ்திரம் வேதத்துக்கு. அதுக்கப்புறம் ஜோதிஷாம் அயனம் சக்ஷுஹு. ஜோதிஷ சாஸ்திரம் தான் வேதத்தினுடைய கண்கள். ஜோதிஷாம் அயனம் சக்ஷுஹு. இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதையை பார்க்கக்கூடிய கண்கள். வேதம் எந்த பாதையில போகணும்னு, வேதத்தோட கர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய மார்க்கம் எது, எந்த காலத்துல பண்ணணும்னு கண்களா இருக்கக்கூடியது இது ஜோதிஷம். அதுக்கப்புறம் நிருக்தம் ஸ்ரோத்திரம் உச்சியதே. வேதிக் டிக்ஷனரி சொல்லியிருக்கேன்ல நிருக்தம். அந்த நிருக்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரோத்திரம் உச்சியதே. ஸ்ரோத்திரம் என்ன, காது. வேதத்தோட 2 காதுகள் நிருக்தம். இப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல அர்த்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காதால கேட்கறீங்க, காதால கேட்கறீங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு காதுகள், அர்த்தம் சொல்லக்கூடிய வேதிக் டிக்ஷனரி இது நிருக்தம்னு பேரு. சிக்ஷா கிரானம் து வேதஸ்ய. வேதத்தோட மூக்கு எது அப்படின்னா சிக்ஷா சாஸ்திரம். சிக்ஷான்றது வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு மூக்கு போன்றது. முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம். வேதத்தோட வாய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாக்கரண சாஸ்திரம், கிராமர். சம்ஸ்கிருத கிராமர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தினுடைய வாய். தஸ்மாத் ஆகையினால் சாங்கம் அதீத்யைவ பிரம்மலோகே மகீயதே. ஆகையினால் இந்த வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா 4 வேதங்கள் 6 அங்கங்களோடு எவன் அத்தியனம் பண்ணுகின்றானோ அவன் பிரம்மலோகத்தில் மகிமையை அடைகின்றான். பிரம்மலோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி போவீங்க, சாலோக்கியம் வந்து கன்ஃபார்ம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்களோ, வேத அத்தியனம் வேத பாராயணத்தை பண்ணிக்கிட்டு திருக்கால சந்தியாவை பண்ணிக்கிட்டு வேத பாராயணம் மட்டும் பண்ணிக்கிட்டு 6 அங்கங்களோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டவுட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு சாலோக்கியத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பாணினிய சிக்ஷால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல இப்ப எதுக்காக படிக்கிறோம், பராவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிதல். பிரம்மானந்த வள்ளின்னு 2வது வள்ளியில நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பராவித்யாவை தான் படிக்க போறோம், பிரம்மத்தை பத்தி தான் படிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி முதல் வள்ளியில அபராவித்யாவை நம்ம படிக்கிறது நல்லது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா குவாலிட்டியை, நம்மளுடைய சாமர்த்தியத்தை இன்க்ரீஸ் பண்ண. அதுக்காக இதை நம்ம படிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதோட இங்க நிக்கட்டு, நாளைக்கு மீதியை பார்த்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு ராத்திரியில கொஞ்சோண்டு ஒரு இந்த மந்திரத்துக்கான ஒரு விளக்க உரை எழுதுற, அது கொஞ்சம் டீட்டெயில் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளை மறுநாள் கிளாஸுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். நான் இன்னைக்கு ஈவினிங் அனுப்புவேன். ஏன்னா ஃபோன்லேயே கூட வச்சுக்கிட்டே கூட பார்க்கறதுக்கு நல்லா. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அறிவோம் 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 அறிவோம். கொஞ்சம் இந்த சீக்ஷா அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே போர்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லும் போது இதோட விஸ்தாரம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே பிராணன் தான். பிராணனை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ணுறது. இது எல்லாமே பிராண உபாசனையோட ஒரு அங்கம்.
அதனால மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சில சமயம் போர் அடிக்கும், நம்மளோட கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கல. நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ளார வந்து உள்ளே குதிச்சிருக்கோம். அப்போ வேதாந்தத்துக்குள்ளார குதிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ரிஷிகேஷில் இப்போ நாங்கள் படித்த மாதிரி படிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கிராமர்லாம் படிக்கணும். இப்போ நான் படிக்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் அத்துப்படியாக உள்ளுக்குள்ளார ஸ்லோகமாக சூத்திரமாக உள்ளே இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் சூத்திரங்களும் ஸ்லோகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்தம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இதை படிக்கும் போது எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே இல்லை. ஆனால் நான் படித்ததை நம்ம பேஸாக இருக்கிறத படிக்காமல் இங்கே யாராவது வந்திருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்னடா கனெக்டே ஆக மாட்டேங்குதுன்னு ஒன்றுமே கனெக்ஷன் ஆகணும்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ உள்ளே போட்டோம். நான் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட தாத்பரியங்கள் எல்லாம் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். எல்லாமே பிராண உபாசனை வச்சுங்க. எல்லாமே பிராண உபாசனை, ஓங்கார உபாசனை மனசில் எப்பவுமே வச்சுக்கணும். ஓங்கார உபாசனைக்காக, பிராண உபாசனைக்காக தான் இதெல்லாம் படிக்கணும். ஹரிஓம் ஹரிஓம். சொல்லுங்கம்மா. எந்த வித்யானால நீங்க பிரம்மத்தை அறிகின்றீர்களோ அந்த வித்யா பராவித்யா. அதான் நான் சொல்றது கேளுங்க. எந்த வித்யானால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பகவத்கீதை பிரம்மத்தை சொல்லுதா இல்லையா? அப்ப அது பராவித்யா. பாகவதம் பிரம்மத்தை சொல்லுதா இல்லையா? ஆமா, அப்ப அது பராவித்யா. அப்ப வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல பூர்வ பாகம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரிச்சுவல் பார்ட் எல்லாம் இருக்குல்ல. அந்த ரிச்சுவல் பார்ட் எல்லாமே இப்ப நான் சொன்ன 6 அங்கங்கள் அது பிரம்மத்தை அறியறதுக்கு இல்லை. வேதத்தோட பூர்வ பாகம் வந்து பிரம்மத்தை அறியறதுக்கு இல்லை. அது பிரம்மத்தை பத்தி சர்ச்சையே பண்ணாது. அதெல்லாம் கர்மகாண்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப கர்மகாண்டமா பிரம்மத்தை அறியாத வித்யா எல்லாமே வந்து அதான். இப்ப இந்த தைத்திரிய உபனிஷத்துல முதல் அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை பத்தி பேசல. சுத்த பிரம்மத்தை பத்தி பேசுறது 2வது வள்ளியில இருந்து ஆரம்பிக்குது. பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு முதல் மந்திரமே அங்க ஆரம்பிச்சிடும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் பராவித்யா அபராவித்யான்னு பிரிக்கிறோம். ஆனா மந்திரம் முண்டக்க மந்திரம் என்ன சொல்லுது? வே வித்ய வேதித்தவ்யம், 2 வித்யைகளையும் அறிய வேண்டும். இப்போ அறிய வேண்டும்னு என்ன அர்த்தம்? முதல்ல அபராவித்யாவை படிச்சுட்டு 2வது பராவித்யாவை படிக்கணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அபராவித்யா படிக்காம வேற வித்தியைகள்லாம் லோக்கத்துல இருக்கிற எல்லா வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் படிச்சு, குமாஸ்தா வேலைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் படிச்சு முடிச்சு, பன் பட்டர் ஜாமுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் படிச்சு முடிச்சு, தேவையில்லாததெல்லாம் உள்ள இது பண்ணி பஞ்சர் ஆகி வந்து பாத்தீங்கன்னா 50-55 வயசுக்குள்ளார உள்ள நுழைஞ்சிருக்கோம். இங்க வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, கிராமர்லாம் படிக்கணும்னு இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த ஜென்மத்துல தான் வேதாந்தம் படிக்கணும். அப்ப அதனால நான் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு 25 வயசுல நீங்க நுழைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப வந்து அபராவித்யாக்கு போகாம டைரக்டா நம்ம பராவித்யாக்கே வந்திருக்கோம்.